வணக்கம். எமது தாயகவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் குவித்திருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். நேற்றைய செய்திகள் எப்படி இருந்தது உறவுகளை கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். நேற்று முக்கியமான பல்வேறு விடயங்களையும் பகிர்ந்திருந்தோம். இன்று கிடைக்கப்பெற்ற செய்திகளின் விசேட தொகுப்புகளை பார்ப்போம். உலகில் சிறந்த 20 விமான நிறுவனங்களில் குவைத் ஏர்வேஸ் இடம் பிடித்திருக்கிறது. குவைத்தில் இன்று காலை முதல் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் காணப்படுகின்றன. குவைத்தில் அதிகாரிகள் வெளிநாட்டவர்களை அணுகுவர்கள் கண்டிப்பாக அவர்களுடைய அடையாள அட்டைகளை கேளுங்கள். இந்தியர்கள் பாஸ்போர்ட் விண்ணப்பதற்குரிய புதிய நடைமுறைக்கு வந்திருக்கின்றன மற்றும் இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகள் சந்தையில் சிக்கன் ஸ்டாக் பயன்படுத்துவதற்கு தடை வழங்கப்பட்டிருக்கின்றன மற்றும் இப்தார் நிகழ்வுகளோடு இன்றைய செய்திகள் விளம்பர இருக்கின்றன. முதலில் உலகில் சிறந்த 20 விமான நிறுவனங்களில் குவைத் ஏர்வேஸ் இடம் பிடித்திருக்கிறது தொடர்பான செய்தி ஒன்றை முதலில் பார்ப்போம். உலகில் சிறந்த விமான நிறுவனங்களின் பட்டியலில் குவைத் அதிகாரப்பூர்வ அரசு விமான நிறுவனமான குவைத் ஏர்வேஸ் இடம் பிடித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 109 சர்வதேச விமான நிறுவனங்களின் செயல்பாடுகளின் அடிப்படையில் குவைத் ஏர்வேஸ் 5வது இடத்தை பெற்றிருக்கிறது. குவைத்தில் அதிகாரிகள் என்ற தொழிலாளர்களிடம் அல்லது வெளிநாட்டு தொழிலாளர்களிடம் உங்களை அணுகுபவர்களிடம் அல்லது உங்களை கேட்பவர்களிடம் நீங்கள் கண்டிப்பாக அவர்களுடைய அடையாள அட்டையை கேட்கலாம். உள்துறை அமைச்சின் விசேட அறிவித்தல் ஒன்று. குவைத்தில் பாதுகாப்பு பணியாளர்கள் என்று கூறி வெளிநாட்டு தொழிலாளர்களை அணுகுபவர்களிடம் சந்தேகம் ஏற்படும் பட்சத்தில் அவர்களுடைய அடையாள அட்டைகளை நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம் என்று உள்துறை அமைச்சு விசேட செய்தி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். காரணம், நாட்டில் போலீஸ் அதிகாரிகள் போன்ற வேடம் தரித்து பல்வேறு வெளிநாட்டு தொழிலாளர்களிடம் முறைகேடுகள் மோசடிகள் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருந்த காலகட்டத்தில் இதுபோன்ற அறிவித்தலை உள்துறை அமைச்சு வெளியிட்டுள்ளனர். இது ஒரு வரவேற்கத்தக்க செய்தி. குறிப்பாக நாட்டில் பாதுகாப்பு அதிகாரிகள் போல் வேடம் தரித்து வீடியோ கால் மூலமாகவும் சரி நேரடியாகவும் சரி இதுபோன்ற பணத்தை மிரட்டி பணம் பறிக்கும் கும்பல் செயற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே ஒருவருடைய வீட்டுக்குள் புகுந்து தன்னை பாதுகாப்பு அதிகாரிகள் என்று கூறி அவரை மிரட்டி வீட்டிலிருந்த சுமார் 1700 தினார் திருடிய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இதுபோன்ற பல்வேறு காலகட்டங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்தேர்ச்சியாக வந்த வண்ணமே இருக்கின்றது. அந்த புகார்களின் அடிப்படையில் இந்த துரித முடிவை எடுத்திருக்கின்றது உள்துறை அமைச்சு. குவைத்தில் சிக்கன் ஸ்டாக் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது ஒரு நினைவூட்டல் அறிவித்தல், மறந்துவிடாதீர்கள். குவைத்தில் வருகின்ற சனிக்கிழமை வரை மழை பெய்யும் என்று எதிர்வுகூறல் வழங்கப்பட்டிருக்கின்றது. வானிலை அறிவித்தலையும் கேட்டிருந்தோம். அடுத்தபடியாக இந்தியர்கள் பாஸ்போர்ட் விண்ணப்பத்திற்கு புதிய விதிமுறை வந்திருக்கின்றது. ஆகவே இந்தியர்கள் இனி புதிய பாஸ்போர்ட் விண்ணப்பத்திற்கு பிறப்பு சான்றிதழ் கட்டாயம். 2023ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. பிறப்பு இறப்பு பதிவு மூலம் 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதியின் பிறகு பிறந்தவர்கள் பாஸ்போர்ட் விண்ணப்பிக்கும் போது பிறப்பு சான்றிதழ் இணைப்பது கட்டாயம். ஆகவே 2023 அக்டோபரின் பிறகு பிறந்தவர்கள் பாஸ்போர்ட் விண்ணப்பிக்கும் போது பிறப்பு சான்றிதழ் தவிர எந்த ஆவணத்தையும் பிறந்த தேதிக்கு ஆதாரமாக பயன்படுத்த முடியாது. ஆகவே 2023ஆம் ஆண்டு அக்டோபருக்கு முன்பு பிறந்தவர்கள் பிறப்பு சான்றிதழ் இல்லாதிருந்தாலும் பிறந்த தேதியை உறுதிப்படுத்த மாற்று ஆவணங்கள் சமர்ப்பிக்கலாம். 1989ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் பிறகு பிறந்தவர்கள் பாஸ்போர்ட் பெறுவதற்கு பிறப்பு சான்றிதழ் கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டும் என்ற விதிமுறை இருந்தது. ஆனால் 2016ஆம் ஆண்டு பாஸ்போர்ட் விதிகளில் மாற்றம் செய்யப்பட்டு பிறந்த தேதிக்கான ஆதாரமற்ற ஆவணங்களுடன் பயன்படுத்தலாம் அனுமதி வழங்கப்பட்டிருந்த இந்த நிலையில் புதிய சட்ட திருத்தம் செய்து முறையை மீண்டும் திருத்தி 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 1 பிறகு பிறந்தவர்களுக்கு பிறப்பு சான்றிதழை மட்டுமே முக்கிய ஆதாரமாக மாற்றியுள்ளனர். இதோடுபான தனிச்செய்தியையும் இன்னும் ஒரு நாளில் தருகின்றோம். திமுக அகிலக அணி குவைத் நடத்தும் மாபெரும் மத நல்லிணக்க இப்தார் நிகழ்ச்சி. மார்க்க உரை முகமது அலி ராசாதி. தலைப்பு இறையாண்மையே மத நல்லிணக்கம். வருகின்ற 13ஆம் தேதி வியாழக்கிழமை நேரம் மாலை 4 மணிக்கு இடம் சிம்போனி அரங்கம், விஜய் உணவகம் அருகில் ரிக்காய். குவைத் வாழ் தமிழ் சொந்தங்களும் கழக உடன்பிறப்புகளும் தமிழ் அமைப்புகளின் பிரதிகளும் தவறாமல் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டாம். அழைப்பின் மகிழ்வில் அயலக திராவிட முன்னேற்றக் கழகம் குவைத். இவர் தொடர்பான மோசடி அழைப்புகளும்
அல்லது வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி பல பேரிடம் மோசடி செய்திருக்கின்றார். மோசடி இப்பொழுது செய்து வருகின்றார். இவரிடம் யாரும் ஏமாற வேண்டாம் என்று ஒரு விழிப்புணர்வு பதிவொன்றையும் சொல்லி கேட்கின்றோம். இன்னும் ஒரு தமிழர் வாழ்வுரிமை இயக்கம் குவைத் ஒருங்கிணைக்கம் இறை பொருத்துடன் நடத்தும் தமிழர் வாழ்வுரிமை இயக்கம் குவைத் ஹைதர் குரூப் இணைந்து நடத்தும் மாபெரும் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி வருகின்ற மார்ச் 21 மாலை 4 மணிக்கு இடம் தலைமை அலுவலகம் மிர்ஹாப் குவைத் சிட்டி. அனைத்து தமிழ் அமைப்புகள், அனைத்து கட்சி உறவுகள், பொதுமக்கள், யமத்மார்கள், இயக்கங்கள், சமூக ஆர்வலர்கள் அனைவரும் வருக. பயான் பேருரையின் துவா பார்க்கத்திலும் கலந்து கொள்ளுமாறு வேண்டப்படுகிறீர்கள். பெண்களுக்கான தன் இடவசதிகளும் உண்டு, பேருந்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நன்றி உறவுகளே. மீண்டும் இன்னும் ஒரு குவைத் பற்றிய செய்திகளோடு உங்களை சந்திப்போம்.